வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லது தொந்தரவு தரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை போக்குவதற்கு மகா பைரவரிடத்தில் ஒரு பெட்டி, அதாவது பிராது பெட்டி ஒன்று இருக்கிறது. இந்த பெட்டியில் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் தந்தால் அது பரிசீலிக்கப்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களது ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறப்படும் என்பது ஐதீகம். இந்த கோயில் எங்கே இருக்குது? இந்த கோயிலுக்கு நாங்கள் நேரடியாக சென்றபோது எடுக்கப்பட்ட சில பதிவுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகளும் தேவைகளும் இருக்கும். ஒருத்தருக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற ஆசை இருந்தால், அடுத்தவருக்கு 4 வருஷமாச்சு கல்யாணமாகி இன்னும் குழந்தை இல்லையேன்ற தவிப்பு இருக்கும். சிலருக்கு வயசு 30 ஆயிடுச்சு, இன்னும் திருமண பாக்கியமே கிடைக்கலையே என்ற ஏக்கம் இருக்கும். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, எந்த வருணம் அமையலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் தவிப்பும் இருக்கும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் அவர்களுக்கு தானாகவே வந்து சேரும். அதனால் இந்த வம்பு வழக்கிலிருந்து எப்போ விடுபடுவோம் என்ற பய உணர்ச்சி இருக்கும். தீராத உடல்நிலையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம். மனநிலையில் குழப்பங்கள் இருக்கலாம். இப்படி எத்தனையோ விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். முக்கியமாக இந்த அமானுஷ்ய சக்திகள், செய்வினை கோளாறு, இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் அதை ஒரு மனுவாக நீங்கள் மகா பைரவரிடம் விண்ணப்பித்தால் நிச்சயமாக உங்களுடைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நிச்சயமாக நிறைவேறும். சிவபெருமான் 8 இடங்களில் வீரப்போர் நடத்தியிருக்கின்றார். அந்த 8 தலங்களை தான் அஷ்ட வீரட்ட தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 2வது தலமான திருக்கோவிலூர் வீராட்டேஸ்வரர் திருக்கோவில் தான் இந்த பிராது பெட்டி இருக்கின்ற திருக்கோவில். இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலை நம்ம வரதுக்கு முன்னாடி தென்பெண்ணை ஆறை கடந்து வர வேண்டும். அதுதான் கடந்து வந்திருக்கோம். இந்த திருக்கோவில்தான் 64 பைரவர்களும் எழுந்தருளியுள்ள திருக்கோவில். நமக்கெல்லாம் ஒரு பைரவர் 2 பைரவர் தான் தெரியும். ஆனால் 64 பைரவர்கள் இருக்கின்றார்கள். அந்த 64 பைரவர்களும் இந்த திருக்கோவிலிருந்து தான் எழுந்தருளினார்கள். அதுபோல சப்த மாதாக்களும் இந்த திருக்கோவில்தான் எழுந்தருளினார்கள். சுக்கிரனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த திருக்கோவிலும் இந்த கோவில்தான். வாஸ்து தோன்றிய கோவிலும் இந்த திருக்கோவில்தான். சுயம்பு லிங்கமாக காட்சி தருகின்ற இத்தலத்து இறைவன் சம்ஹாரமூர்த்தி. அந்தகாசூரனை அழிப்பதற்காக தன்னுடைய படையில் 64 பைரவர்களையும் 7 சப்த மாதாக்களையும் தோற்றுவித்து சம்ஹாரமூர்த்தியாக இத்தலத்து இறைவன் காட்சி தருகிறார். பாரியின் மகள்களுக்கு ஔவையார் திருமணம் முடித்து வைத்த தலம் இது. அதனால் திருமணம் ஆகாமல் இருக்கின்ற கன்னி பெண்களும் காளையரும் இந்த கோவில் வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும். இந்த பைரவருடைய பிராது பெட்டியை உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிள்ளையாரை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த பிள்ளையாரை பற்றின ஒரு கதை எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் சொல்லுவாங்க. சேரமானும் சுந்தரரும் ஒரு வாட்டி வான் வழியாக கைலாயத்துக்கு போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஔவையார்கிட்ட நீங்களும் வாங்க, உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஔவையார் என்ன பண்ணாங்களாம், பிள்ளையார்கிட்ட போயிட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த பூஜையை முடிச்சுட்டு நான் அவங்களோடையே கைலாசத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி ஆசையாக கேட்டாங்களாம். அதுக்கு பிள்ளையார் சொன்னாரா, இல்லை, எனக்கு எப்பயும் பண்ணுற மாதிரி பூஜையை நீ நிதானமாக செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதை கேட்ட ஔவையார் சேரமானையும் சுந்தரரையும் நீங்கள் கைலாயத்துக்கு போங்க, நான் விநாயகருக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் அகவல் பாடிய முதல் இடமும் இந்த தலம்தான். அவர் பாடி முடித்த உடனே விநாயகர் பெரிய உருவம் எடுத்து ஔவையாரை தன்னுடைய துதிக்கையால் அப்படியே தூக்கி கைலாயத்தில் கொண்டு சேர்த்து விடுகிறார்.
அந்த பிள்ளையார் எங்கே இருக்கார் தெரியுமா? இதோ இப்போ நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே, அந்த பிள்ளையார் தான் ஔவையாரை கைலாயத்தில் கொண்டு வந்து சேர்த்தவர். எந்த விதமான களைப்பும் இல்லாமல் மிக விரைவாக சேரமானும் சுந்தரரும் வந்து சேர்வதற்கு முன்பாக ஔவையார் கைலாயத்தில் இருப்பார். இந்த அளவிற்கு விரைவாக ஒரு பயணத்தை ஔவையாருக்கு பிள்ளையார் தந்திருப்பார். அந்த கோவில் இந்த திருத்தலம்தான். இந்த தளத்தில் இருக்கின்ற பிள்ளையார் இத்தனை விளையாட்டுகளையும் சிறப்பாக விரைவாக செய்திருப்பார். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்கு ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் ஏறணும் அப்படின்னு ஆசைப்படுகின்றவர்கள் இந்த பிள்ளையாரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக முன்னேற்றம் என்பது மிக விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்ததோ அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு. பிள்ளையார் எப்படி வந்து ஔவையாரை கொண்டு போய் கைலாயத்தில் சேர்த்தார், சேரமானும் சுந்தரரும் எப்படி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றிய ஒரு பதிவுதான் இந்த கல்வெட்டு. இதுவும் இந்த தளத்தில் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்க போவது பைரவரின் பிராது பெட்டி. இந்த பெட்டி எங்கே இருக்குன்னா மூலவருக்கு மிக அருகில் இருக்கிறது. இந்த பெட்டியில் ஏற்கனவே நிறைய விண்ணப்பங்கள் அங்கே குவிந்திருக்கிறது. இந்த பெட்டியை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே இந்த கோவிலை பற்றி சிலர் எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். இந்த கோவிலுடைய சிறப்பையும் இந்த கோவிலில் உள்ள இந்த பெட்டியின் மகிமையும் தெரிவித்திருந்தார்கள். அதையெல்லாம் கேட்டவுடன் நாங்களும் குடும்பமாக கிளம்பி இங்கே வீராட்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்களும் எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், எங்களுடைய விருப்பங்கள் என்ன, நாங்கள் எந்த விஷயத்துக்காக போராடுகிறோம், எல்லா விஷயங்களையும் தெளிவாக எழுதி மகாபைரவரிடம் அந்த மனுக்களை தந்துவிட்டோம். இந்த பெட்டியில் போட்டுட்டாலே அது மகாபைரவர் பார்த்து கொள்வார். அவர் அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்பதை அவர் தந்து விடுவார். அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ அல்லது நிறைவேறாத விருப்பங்களோ இருந்தால் இந்த பெட்டியில் நீங்கள் எழுதி போடுங்க. நிச்சயமாக இத்தலத்து இறைவன் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை தருவார் என்பது முற்றிலும் உண்மை. இந்த கோவிலில் திருமணம் ஆகாதவர்களுக்காக செய்யப்படுகின்ற சுயம்வர பார்வதி பூஜை மிக சிறப்பாக செய்யப்படுகிறது. நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்பவர்களுக்கும் வாழ்வில் தீராத பிரச்சனைகள் இருப்பவர்களும் வாஸ்து தோஷம் உள்ள வீட்டிற்கும் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வதற்கு ஒரு சிறப்பான தலம் இது. உடல்நிலையில் பாதிப்பு இருப்பவர்களுக்கும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை போக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை தரக்கூடியவராக இத்தலத்து இறைவன் இருப்பார். வீராட்டேஸ்வரி வந்து வணங்குங்கள். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தீர்வு காணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.